மீண்டும் அரசியலில் இறங்குகிறாரா மகிந்த ராஜபக்ச? அடுத்து 36 மணத்தியாலங்களில் நாட்டில் கொட்டப்போகும் மழை. பேருந்தும் டிப்பரும் நேருக்கு நேர் மோதி விபத்து, தப்பியோடிய சாரதி, 30 பயணிகளுக்கு சோகம். இலங்கை அரசியல் தலைமைகள் பணத்தின் பசியில் நாட்டை நாசமாக்கிவிட்டனர், கடுமையாக விமர்சித்த பேராயர். 26 வயது யுவதி 46 வயது நபருடன் காதல், பிரதேச சபை உறுப்பினரின் கணவர் மீது தாக்குதல். காணாமல் போய் 9 நாட்களின் பின்னர் புதைக்கப்பட்டிருந்த இளைஞன் மீட்பு. முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மகிந்த ராஜபக்ச தற்காலிகமாக கொழும்பு நுகேகொடி பகுதியில் உள்ள இல்லம் ஒன்றில் குடியேறியுள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்திற்கு முன்பே அவர் நுகேகொடியில் உள்ள இல்லத்திற்கு வந்துள்ளதாகவும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் தேவைப்படின் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதற்குமான இலகுத்தன்மையை கருத்தில் கொண்டே அவர் கொழும்புக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் திருத்தப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு 7 விஜயராம அரச இல்லத்திலிருந்து கடந்த செப்டம்பர் 11 அவர் வெளியேறினார். அரச இல்லத்திலிருந்து வெளியேறிய 3 மாதங்களுக்கும் மேலாக அவர் தங்கலையில் உள்ள கார்ல்டன் இல்லத்தில் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேசைக்கு கீழால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த மிகப்பெரிய தவறுதான் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட பிரதான காரணம் என பேராயர் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அங்கு நடைபெற்ற ஆராதனையில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காடழிப்பு, சதுப்பு நிலங்களை நிரப்புதல், மலைகளின் கட்டிடங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற செயல்களால் பாரிய சுற்றுச்சூழலை நாசமாக்க உதவி செய்தனர். அவற்றுக்கு பக்கபலமாகவும் இருந்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் பேராசைகளால் இந்த நிலைமை ஏற்பட்டது. ஆனால் நாம் இறுதியில் இவற்றை கொண்டு செல்லப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் 36 மணத்தியாலங்களில் வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணியின் பின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த இளைஞர் ஒருவரின் சடலம் குளியாப்பிட்டிய தும்முத்தர பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. 28 வயதான இளைஞர் காணாமல் போயுள்ளதாக அவரது உறவினர்களால் குளியாப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்ததோடு காணாமல் போய் 9 நாட்களின் பின்னரே அவரது சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்ததுடன் அவரிடம் நடத்திய விசாரணைகளின் போது சடலம் புதைக்கப்பட்டிருந்த இடம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. வன விலங்குகளுக்காக இடப்பட்டிருந்த மின்சார கம்பியில் மோதியதால் குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் அதன் பின்னரே அவர் அவ்விடத்தில் புதைக்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் மழையினை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தின் ஹசலக்க நகரை ஒட்டியுள்ள பமனுமுர பிரதேசத்தின் 5 கிராமங்களை அரசாங்கம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஆள் நடமாட்டம் இல்லாத வலயங்களாக அறிவித்துள்ளது. மண் சரிவு காரணமாக இப்பகுதிகளில் நிலம் சுமார் 40 அடி ஆழம் வரை உள்வாங்கியுள்ளதால் மனித குடியேற்றங்களுக்கு இவை பாதுகாப்பற்றவை என கருதப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவின் உதவி பணிப்பாளர் ரணவீர தெரிவித்துள்ளார். இதில் உதத்தாவ கிராமத்தில் மாத்திரம் 12க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ளதுடன் இதுவரை 26 பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. எனினும் பெருமளவிலான உடல்கள் 30 முதல் 40 அடி ஆழத்தில் சிக்கியிருக்கலாம் என நம்பப்படுவதால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கால மண்சரிவு அபாயங்களை மதிப்பிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
மாத்தறை பெலியத்து பிரதான வீதியில் ஹந்தபான் கொடெல்ல பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்தும் டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தின் போது டிப்பர் வாகனத்தின் சாரதி, பேருந்தில் பயணித்தவர்கள் உட்பட படுகாயமடைந்த 30 பேரையும் அந்த பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். விபத்தினால் இரு வாகனங்களும் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன. விபத்து ஏற்பட்டவுடன் பேருந்தின் சாரதி அவ்விடத்திலிருந்து தப்பியோடியுள்ளதாகவும், தப்பியோடிய சாரதியை கைது செய்வதற்கு போலீசார் விசேட விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். புத்தளம் கல்லடி பகுதியில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் கணவர் மீது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 2 பெண்களையும் ஆண் ஒருவரையும் புத்தளம் தலைமையக காவல்துறை கைது செய்துள்ளது. கல்லடி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண்ணும் அவரது காதலன் என கூறப்படும் 46 வயதுடைய நபரொருவரும் இத்தாக்குதலுடன் தொடர்புடைய மற்றொரு பெண்ணுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீதிகளை சீரமைப்பதற்காக கல்லடி பகுதியில் உள்ள காணியொன்றிலிருந்து கற்களை ஏற்றிச் செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் அத்துமீறி குடியிருந்த குழுவினர் கற்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தடைகளை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த நேரம் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பிரதேச சபை உறுப்பினரின் கணவர் அங்கிருந்த பெண் ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் சேர்ந்து அவரை தாக்கியுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது அங்கிருந்த ஒருவர் அதனை தனது கைபேசியில் காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளார். குறித்த காணொலி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு புத்தளம் தலைமையக காவல்துறையினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.